அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உண்மையிலே இது ஐயா நடிகர் ராஜேஷ் அவர்கள் என்னை பொறுத்த மட்டும் ஒரு பொக்கிஷம். அவர் இந்த தர்மதுரை படத்துல இருந்து தான் எனக்கு அவர் பழக்கமானார். நாங்கள் 2 பேரும் மணிக்கணக்கா பேசியிருக்கோம். அவர் ஒரு என்சைக்ளோபீடியா. அவர் இப்போ அவருடைய சினிமா ஞானம், அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் அவ்வளவு கதைகள் அவருக்கு தெரியும். அவ்வளவு இது அவருக்கு தெரியும், அவ்வளவு நாலேஜ் அவருக்கு. நான் முதல்ல பேசவா? அவ்வளவு கதைகள் அவருக்கு தெரியும், அவ்வளவு நாலேஜ் அவருக்கு. சினிமா, வேர்ல்டு சினிமா பற்றிய நாலேஜ், ஸ்கிரீன் பிளே பற்றிய நாலேஜ், அதே மாதிரி உடம்பை பற்றி அவருடைய அறிவு, இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வியந்திருக்கேன். என்கிட்ட அவர் ஒரு தடவை சொன்னார், இன்னும் நல்லா ஞாபகத்தில் இருக்கு, வாக்கிங் போகாமல் இருக்கவே கூடாது அப்படின்னு என்கிட்ட சொன்னார். ஒரு நாள் சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொன்னார், 100 மார்க் எடுக்கணும்னு நினைச்சாதான் 75 மார்க் எடுக்க முடியும். அது மாதிரி 100 வருஷம் வாழணும்னு நம்ம நினைச்சாதான் 75 வயசு வரைக்கும் வாழ முடியும். மனுஷனுக்கு பயம் இருக்கணும், குறிப்பா உடம்பை பத்தி பயம் இருக்கணும், இந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பயம் இருக்கணும். அந்த பயம் தான் நம்மளை காப்பாற்றும். அந்த பயங்கள், சின்ன சின்ன பயங்கள்லாம் ரொம்ப நல்லது. அது நம்ம குடும்பத்தை காப்பாற்றும், நம்மளை சார்ந்தவங்களை காப்பாற்றும். நம்ம எப்பயுமே பொறுப்பு இல்லாமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய எப்படி சொல்லணும்னா, என்னோட படத்தில் ஒரு பேராசிரியராக நடித்தார் தர்மதுரையில். அதே மாதிரி எனக்கு அவர் ஒரு பேராசிரியராகவே இருந்தார். அவர் ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்தார். பல விஷயங்களில் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அவர் ரொம்ப உதவிகரமாக இருப்பார். ராஜேஷ் சார்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா அவருடைய நகைச்சுவை உணர்வு. நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்கன்னா உங்களால் சிரிக்காமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வு அவருக்கு. உண்மையிலே தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, அதாவது விஷய தானம்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்களை மெனக்கெட்டு போய் படித்து ஆராய்ச்சி பண்ணி அதை மக்களுக்கு சொல்கிறத ரொம்ப விரும்பி, அந்த விஷய தானம், அந்த விஷயங்களை தானமாக தருவது, அதற்காக உழைக்கிறது. அது மாதிரி அவர் நிறைய படித்து நிறைய சின்சியர் அட்டம் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு ஒரு தடவை என்னை தஞ்சாவூர் கூட்டு போனார். தஞ்சாவூரில் போய் அங்கே கீழே வெண்மணியில் அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து, அந்த இடத்த நேரடியாக பார்த்து அதை ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பேட்டியில் அதை பேசினார். ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் நான். ஸோ அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கெடுக்கக்கூடிய ஒருத்தர். ஏறக்குறைய எல்லா முதல்வர்களோடையும் ஒரு நெருங்கி பழகினவர். ஆனால் அந்த எந்த ஒரு பந்தாவும் இல்லாதவர், ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவர். ஸோ உண்மையில எனக்கு ஒரு பெரிய பேரிழப்பு. ஒரு ஆசிரியர், நல்லாசிரியரை ஒருத்தரை நான் இழந்துட்டதான் நான் நினைக்கிறேன். அவர் இழந்து வர்ற அவருடைய குடும்பத்தாருக்கும், அவருடைய நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கும், அவரோட கூட நடித்த சக கலைஞர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ராஜேஷ் சாருக்கு மறைவு கிடையாது. ஏன்னா அவர் எழுதிய புத்தகங்களாக இருக்கட்டும், அவர் படைத்த படைப்புகளாக இருக்கட்டும், அவருக்கு மறைவே கிடையாது. அது இந்த உலகத்தில் வாழக்கூடியது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் பிரார்த்திக்கிறேன்.